அனைவருக்கும் வணக்கம். நமது வேர்தேரியில் இது 4ஆம் வேர்தேடி. நாம் பார்க்க போகும் வரலாறு நம் தமிழ்நாட்டின் மண்ணோடு கலந்த, அதே சமயம் உலகையே வியக்க வைத்த ஒரு பழங்குடியினத்தை பற்றியது. எவ்வளவு பெரிய விஷப்பாம்பாக இருந்தாலும் அதன் கண்களை பார்த்தே அதன் குணத்தை கணித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வெறுங்கையால் பிடிக்கும் அசாத்திய திறமை படைத்த மனிதர்கள் இன்றும் நம்மிடையே வாழ்கிறார்கள் என்றால் நம்ப முடியுமா? ஆம், அவர்கள்தான் இருளர்கள். இருளர் என்று அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டின் நீலகிரி மலைப்பகுதியிலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களது இரத்தத்தில் இயற்கை மருத்துவமும் வேட்டைத்திறனும் ஊறிப்போயுள்ளது. இவர்களது அசாத்திய திறமையை கண்டு வியந்து அமெரிக்க அரசாங்கம் இவர்களை தங்கள் நாட்டிற்கு அழைத்தது ஏன்? பாம்புகளை பிடிக்கும் இவர்களது மர்மமான வித்தை தான் என்ன? இந்த வீடியோவில் இருளர் சமூகத்தின் முழுமையான வரலாறை பார்ப்போம். இருளர் மக்கள் தென்னிந்தியாவின் மிக தொன்மையான பழங்குடி இனங்களில் ஒன்றாகும். இருளர் என்ற பெயருக்கு பின்னால் 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் அடர்ந்த இருண்ட காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்ததால் அப்பெயர் பெற்றது. மற்றொன்று, அவர்களின் அடர்கருப்பான தோல் நிறத்தின் காரணமாக இருளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் பேசும் மொழி இருளா என அழைக்கப்படுகிறது. இது தமிழின் மிக பழைய வட்டார வழக்கு மற்றும் கன்னட, மலையாள மொழிகளின் கலவையாகும். மானுடவியலாளர்களின் கூற்றுப்படி இமயமலை பகுதியில் வாழும் பழங்குடி மக்களுக்கு இணையாக காடுகளின் மொழியையும் விலங்குகளின் சைகைகளையும் மிக துல்லியமாக அறியும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு. பழங்காலத்தில் இந்த மக்கள் மரப்பட்டையையும் இலைகளையும் ஆடையாக அணிந்தனர். பிற்காலத்தில் ஆண்கள் தோட்டியும் பெண்கள் துண்டு எனப்படும் எளிய பருத்தி ஆடைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டனர். இவர்களது கலாச்சாரத்தில் ஆபரணங்களை விட இயற்கையான பொருட்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. காட்டில் கிடைக்கும் மணிகள், நரிப்பற்கள் மற்றும் விசித்திரமான கொட்டைகளையும் மாலையாக அணிந்தனர். மேலும் தங்களை விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ளவும் தங்களின் குல அடையாளத்திற்காகவும் உடம்பில் விசித்திரமான மூலிகை சாறுகளை கொண்டு பச்சை குத்தி கொள்ளும் வழக்கம் இவர்களிடம் இருந்தது. காடு கொடுக்கும் உணவை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர்கள் இருளர்கள். காட்டில் விளையும் வள்ளி எனப்படும் காட்டுக்கிழங்குகளை தோண்டி உண்பதில் இவர்கள் வல்லவர்கள். மான், உடும்பு, காடை போன்ற விலங்குகளை வேட்டையாடி வந்தனர். இவர்களது உணவு கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது எலி வேட்டை. வயல்வெளிகளில் நெல்மணிகளை திருடி பொந்துக்குள் ஒளித்து வைக்கும் எலிகளை பிடிப்பதில் இவர்கள் தனி நிபுணர்கள். எலிப்பொந்தின் புகையை விட்டு எலிகளை பிடிப்பது, அந்த எலிகளை சேர்த்து வைத்துள்ள நெல்மணிகளை சேகரித்து உணவாக பயன்படுத்துவார்கள். இது விவசாயிகளுக்கும் பெரிய உதவியாக இருந்தது. இருளர்களின் முதன்மை வாழ்வாதாரமே பாம்பு பிடிப்பது தான். பாம்புகளின் கால் தடங்களை வைத்து அது என்ன பாம்பு, எவ்வளவு நீளம் இருக்கும், எந்த பொந்துக்குள் இருக்கிறது என்று இவர்களால் துல்லியமாக சொல்ல முடியும். 1970களில் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு இவர்களின் வேட்டுத் தொழில் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு உலக புகழ்பெற்ற ஊர்வன அறிஞர் ரெமுவேல் விக்டர் என்பவரின் உதவியுடன் இருளர் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது. இன்று இந்தியாவின் பாம்புக்கடிக்கான விஷமுறிவு மருந்து தயாரிக்க தேவைப்படும் 80% பாம்பு விஷம் இவர்களால் தான் கறக்கப்படுகிறது. இவர்களது திறமை இந்தியாவோடு நிற்கவில்லை. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஃபர்மில் பைத்தான் என்ற ராட்சத மலைப்பாம்புகள் பெருகி அங்கிருந்த உயிரினங்களை அழித்தன. அமெரிக்க அரசாங்கமே திணறிப்போனது. நம் தமிழ்நாட்டு இருளர்களான மாசி மற்றும் வடிவேல் ஆகிய இருவரை அமெரிக்கா வரவழைத்து அவர்கள் சில வாரங்களிலே நூற்றுக்கணக்கான ராட்சத மரப்பாம்புகளை பிடித்தனர். இது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பெருமையான தருணமாகும். இருளர் மக்கள் இயற்கையை தெய்வமாக வணங்குபவர்கள். காட்டில் உள்ள மரங்களையும் நடுகற்களையும் கன்னிமார் தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். இவர்களின் முதன்மை கடவுள் கன்னியம்மன் மற்றும் கோனேரி அம்மன் ஆகும். இவர்களது திருவிழாக்களில் இருளர் நடனம் மிக முக்கியமானது. கோகுலு எனப்படும் பாரம்பரிய குழல் இசை மற்றும் பெரிய முரசுகளின் சத்தத்துக்கேற்ப ஆண்கள் மற்றும் பெண்கள் வட்டமாக நின்று தங்களின் உடலை வளைத்து ஆடும் நடனம் காட்டின் பழங்குடி அழகை அப்படியே நம் கொண்டு வரும். கடந்த காலங்களில் சாதி சான்றிதழ் இல்லாமலும் போதிய கல்வியறிவு இல்லாமலும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த இருளர்களின் வாழ்க்கை இன்று பெரிய மாற்றத்தை கண்டு வருகிறது. திரைப்படங்களில் இவர்களின் மேல் இழைக்கப்படும் அநீதிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பிறகு அரசு இவர்களுக்கான கல்வி மற்றும் குடியிருப்பு வசதிகளை தீவிரமாக செய்து வருகிறது. இன்று இருளர் சமூகத்தின் புதிய தலைமுறை இளைஞர்கள் பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்று படித்து கம்ப்யூட்டர் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை கற்று வருகிறார்கள். தங்களின் பாரம்பரிய பாம்பு பிடிக்கும் தொழிலோடு நின்று விடாமல் நவீன மருத்துவத்துறையிலும் அரசு பள்ளிகளிலும் தடம் பதித்து முன்னேறி வருகிறார்கள். இயற்கையின் ரகசியங்களை அறிந்து தங்களின் அசாத்திய திறமையால் உலகையே வியக்க வைத்த இருளர்கள் நமது மண்ணின் பூர்வகுடிகள் மட்டுமல்ல, நம் நாட்டின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இது நம்மளோட சேனலோட பழங்குடி பற்றின 4வது வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.